Welcome back, guys. So, in this session, we will talk about comparative operators and if-else statement. Okay, ba? So, let's get started. So, first, comparative operators na enna operators nu paathurom. So, less than. So, idu nama less than solluvom. Next, in the singular, it is greater than. So, next is less than or equal to. So, this is greater than or equal to. Okay. Comparing the exact match. So, the comparing operator kuda neenga solikalam illana comparing the exact match nu kuda solikalam. So, based on their way of approach. அப்படி இல்லைனா இது வந்து equal to operator nu kuda சொல்லுவாங்க simple. Okay. This is not equal to. Okay. So, இதெல்லாம் தான் நம்மளோட comparative operators. ஓகேவா? இப்போ if-else ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ அந்த if-else நான் என்ன அதோட வே ஆஃப் அப்ரோச் என்னன்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம இந்த கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மூலமாக நம்ம செஞ்சு பார்ப்போம். ஓகே. ஸோ இஃப் ஆர் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா எதர் டூ ஆர் டூ திஸ். ஓகே. ஸோ இஃப் ஐ is less than 10. Okay. if I ங்கிற ஒரு information if it is less than 10 print I is less than 10. Okay. else print I is not less than 10. Okay. So இப்போ இந்த ரெண்டு கோடை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா that means இந்த 4 statements இதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஐங்கிற ஒரு வேரியபிள். ஓகே. if it is less than 10 10 ஓட அந்த இன்ஃபர்மேஷன் கம்மியா இருந்தா இதை பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா இதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ இஃபோட சின்டெக்ஸ் ஃபார்மேட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இஃப் இருக்கும், ரெண்டாவது ஏதாவது நம்ம கம்பேர் பண்ண போகிறோமோ அப்புறம் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. ஓகே. எண்டிங் வித் கோலன். ஓகேவா? இந்த பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் இந்த இஃப்ங்கிற கண்டிஷன் கீழே வருது. இப்போ இது மேட்ச் ஆனால் மட்டும்தான், இந்த இஃப்ங்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். சப்போஸ் ட்ரூவா இல்லை ஃபால்ஸா இருந்துச்சுன்னு வைங்க, சப்போஸ் இப்போ இந்த ஐயோட வேல்யூ 12 13 அந்த மாதிரி ஹையர் வேல்யூவா இருந்தா ஆட்டோமேட்டிக்காக எல் ஸ்டேட்மெண்ட்ல போய் அது பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இது ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த எல்ஸை பார்க்கவே பார்க்காது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த விஷயத்தை இப்போ நம்ம டைரக்டா நம்மளோட கோட்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க ஆப்ரேட்டர் என்ன, லெஸ் தேன் சொல்லி ஒரு ஆப்ரேட்டரிங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ லெட் மீ ரன் திஸ். சாரி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஐ இஸ் நாட் டிஃபைன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல ஒரு வேரியபிள் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே இருக்கணும் வேல்யூ, இல்லைன்னா ஒரு இன்புட்டாக வச்சு நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் I equal to 13. ஓகேவா? ஸோ இப்போ ஐக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் 13. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை திருப்பி இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஐ இஸ் நாட் லெஸ் தேன் 10. ஏன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 13ங்கிற ஒரு வேல்யூ
ஓகே 13ங்கிற ஒரு வேல்யூ 10 விட ஹையரா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இது ஃபால்ஸ் ஆனதுனால இப்போ இதே இடத்துல இப்போ நான் 10னே கொடுக்குறேன். இட் இஸ் நாட் லெஸ் தேன் 10. ஓகேவா? ஏன்னா நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஆப்ரேட்டர் லெஸ் தேன் ஆப்ரேட்டர், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலை. இப்போ நான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ஐ இஸ் லெஸ் தேன் 10. ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்தால் கீழே இருக்க இன்ஃபர்மேஷனை நீ பிரிண்ட் பண்ணு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக இஃப் ஆர் எல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம எப்படி ஒரு கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன செக் பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா இஃப் the value is less than 10 or else. ஸோ ரெண்டு விஷயம் மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே இப்போ அடிஷ்னலாக இப்போ நம்மளுக்கு ஒரு 3-4 விஷயங்கள் சேர்ந்து வர மாதிரி இருந்தால் எப்படி நம்ம இந்த if else ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் if color is red. ஓகேவா? இப்போ ஒரு கலர் வந்து ரெட்டா இருந்துச்சுன்னா print it's an apple. Okay, if color is yellow, it's an mango. If color is green, it's lemon. Okay, so நான் just ஒரு 3 conditions நான் இப்படி சும்மா எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ கலர் ரெட்டாக இருந்துச்சுன்னா ஆப்பிள், ஓகே, எல்லோவாக இருந்தால் மேங்கோ, க்ரீனாக இருந்தால் லெமன். ஓகேவா? எல் இஃப் இட் இஸ் எனி அதர் கலர். ஓகே, இஃப் இட் இஸ் எனி அதர் கலர், சாரி, not aware of your inputs. Okay, aware of your colors னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட கடைசி ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரெட்டாக இருந்துச்சுன்னா அது நான் ஆப்பிள்னு சொல்கிறேன், எல்லோவாக இருந்துச்சுன்னா அது மேங்கோன்னு சொல்கிறேன், க்ரீனாக இருந்தால் லெமன் சொல்கிறேன். இந்த 3 கலரை தவிர வேற எந்த ஒரு கலர் வந்தாலும், ஓகே, இது 3 கலர் தவிர வேற எந்த ஒரு கலர் வந்தாலும் சாரி, நாட் அவேர் ஆஃப் த கலர்ஸ்னு சொல்கிறேன். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ நம்மளுக்கு மொத்தம் 4 கண்டிஷன்ஸ் இங்கே வருது. ஓகே, ரெட்டு, எல்லோ, க்ரீன். ஸோ இது 3த்துக்கும் அவுட்புட் வருது. இதை தவிர வேற எதுவாக இருந்தாலும் அவுட்புட் வராது. அவுட்புட் வந்து சேம் அவுட்புட் தான் இந்த 3 தவிர. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இஃப் அண்ட் எல்ஸ். ஸோ either this is true or this is true. ஒன்று இதை பாரு, மேலே இருக்கிறத பாரு, இது சரிப்பாட்டு வரலன்னா கீழே இருக்கிறதுக்கு போ, அவ்வளோதான் நம்ம சொன்னது. இப்போ பார்க்க போகிறது மல்டிபிள் கண்டிஷன்ஸை நம்ம கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற விஷயம் என்னன்னா, இஃப், எல் இஃப், எல்ஸ். ஓகேவா? if, else if, else. ஸோ இப்போ இதே நோட் பேடில் இப்போ அந்த கம்ப்ளீட் கோடை இப்போ நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்புட்டை வாங்க போகிறோம். ஸோ இன்புட் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, choose color. ஓகே,
ஸோ சூஸ் கலர் நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ இந்த வேரியபிளை இன்புட்டாக நான் வாங்க போகிறேன். enter the color. Okay, so enter the color னு சொல்லி நான் ஒரு இன்புட் ஒன்று கேட்குறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா if color choose color கிடையாது, if color. ஓகே, ஸோ இந்த கலர் தான் இங்கே வருது. if color equal to red. இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம இதை கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதா. ஸோ ரெட்னா ஸோ இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம கொடுக்குற இன்புட்டும் இதுவும் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அந்த கேஸ் சென்சிட்டிவ் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இஃப் கலர் ஈக்குவல் டு ரெட். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இன்புட்டில் இந்த இடத்துல ரெட்டு நம்ம இன்புட் கொடுத்தோம்னா print it's an apple. ஓகே, if நான் என்ன சொல்லியிருந்தேன் எல்இஃப்னு சொல்லி இப்போ நம்ம ஒரே கண்டிஷன். ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு பிளாக்குக்குள்ள வந்துடும். ஸோ இஃப் கண்டிஷன் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எல்எஃப்க்கு வந்துடும். எல்எஃப் கலர் ஈக்குவல் டு எல்லோ. print it's a mango. ஓகேவா? சப்போஸ் எல்லோவும் இல்லை அப்படின்னா அடுத்தது கிரீன் கலரை செக் பண்ணும். கிரீன் கலர் இன்புட்ல இருக்கான்னு. அப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் a lemon. இப்போ இது எதுவுமே இல்லை, வேற ஏதோ ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் பதிலாக எல்ஸ். இதை தவிர வேற எதுவாக இருந்தாலும் சாரி ஐ எம் நாட் அவேர் ஆஃப் யுவர் கலர். ஓகே, ஸோ நம்மளோட கோட் இப்போ இப்படி தான் ஒர்க் ஆகும். comparative operators. So let's paste it. Okay, இதெல்லாம் string, so அதனால it needs to be in a double quotes. நல்லா பார்த்துக்கோங்க. நான் கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டபுள் கோட்ஸ், டபுள் ஈக்குவல் டு சைன். சிங்கிள் ஈக்குவல் டு சைன் கொடுத்தனா ஐ எம் அசைனிங். ஸோ இப்போ கலர் ஈக்குவல் டு ரெட்னு கொடுத்தனா கலர் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய கலருங்கிறது ஒரு வேரியபிளாக இருக்கும். இப்போ இதே இடத்த இப்போ நான் இப்படி கொடுக்குறேன்னா கலர் ஈக்குவல் டு ரெட், கலர் ஈக்குவல் டு ரெட். ஓகே, ஸோ இப்படி நான் கொடுக்குறேன்னா கலருங்கிற ஒரு வேரியபிளில் ரெட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு மீனிங். அதே இது இப்போ நான் டபுள் ஈக்குவல் டு கொடுத்தேன்னா கலரில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் ரெட்டாக இருக்கா அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ லைன் நம்பர் 4ல் இருக்கிறது அசைன், கலருங்கிற இடத்துல ரெட்டை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ லைன் நம்பர் 6ல் இருக்குது கலரில் ரெட்டு ஏற்கனவே இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கம்பேரிங் அண்ட் அசைனிங். ஓகேவா? ஸோ சிங்கிள் ஈக்குவல்ட்டுக்கும் டபுள் ஈக்குவல்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ லெட்ஸ் செக் அவர் கோட். ஸோ இப்போ என்னை கலர் வேல்யூவை என்ட்ரு பண்ண சொல்லுது. லெட் மீ ரைட் அஸ் green. ஓகேவா? கொடுத்தனா இட்ஸ் a lemon அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டான அவுட்புட் வந்துருக்கு. ஸோ இப்போ இதே க்ரீனை இப்போ நான் கேபிட்டல் G போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சாரி, நாட் அவேர் ஆஃப் யுவர் கலர். ஏன்னா நான் அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம இன்புட்ஸ். ஸோ இந்த அதனால நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இப்போ ரெட்னு கொடுத்தோம்னா இட்ஸ் an apple, ஆர் எல்லோ இட்ஸ் மேங்கோ. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கலர் நீங்கள் கொடுக்கலாம். லெட் மீ ரைட் அஸ் black. சாரி, நாட் அவேர் ஆஃப் யுவர் கலர். ஸோ இப்போ ஒரே விஷயத்தை நீங்கள் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கும் போது இஃப் எல்இஃப் மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் இஃப் எல்ஸை மட்டும் செக் பண்ணிங்கன்னா வெறும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நீங்கள் வந்து எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒன்று ட்ரூவாக இருக்கும் ஒரு கண்டிஷன், அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டாக ஃபால்ஸ், கோ லெஃப்ட் ஆர் கோ ரைட், அந்த மாதிரி தான் இஃப் எல்ஸை யூஸ் பண்ண முடியும். அதே நீங்கள் எல்இஃப்ஐயும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா
go straight, go left or go right or go back side. So whatever it be, நீங்கள் என்ன கண்டிஷன்ஸ் வேணால் நீங்கள் அடிஷ்னலாக எவ்வளோ எல்எஃப் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம் ஒரே கண்டிஷன். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் கிவ் அ கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த டாபிக் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.